இன்னொரு பக்கம் கோர்ட்டு கேட்குறாங்க, அந்த ஊர் மெம்பரோட பேர் என்ன, அவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த சென்சார் போர்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த தணிக்கை கொடுக்குற வரைக்கும், கொடுத்து முடிக்கிற வரைக்கும் அந்த மெம்பரோட பேரை நாங்கள் சொல்ல முடியாது, அது எங்களுடைய சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நீதிபதியுமே அதை ஏற்றுக்கிறாரு. ஸோ இப்படி தான் அந்த வழக்கு போயிட்டுருக்கு. நேற்றுக்கு 2 தரப்பு வாதங்களையும் நீதிபதி கேட்டுக்கிட்டாரு. அப்போ சென்சார் போர்டு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீதிபதி கேட்குறாரு, உங்களுக்கு எவ்வளோ நாள் வேணும் மறு தணிக்கை பண்ணுறதுக்கு அப்படின்னும் போது சென்சார் போர்டு சொல்கிறாங்க, எங்களுக்கு மறு தணிக்கைக்கு ஒரு குழு நாங்கள் வந்து ரெடி பண்ணுவோம். அது 9 பேர் சேர்ந்த குழு. அந்த 9 பேர் சேர்ந்த குழுவை நாங்கள் ரெடி பண்ணுறதுக்கே எங்களுக்கு 20 நாள் அவகாசம் வேணும் அப்படிங்கிறார். அப்போ 20 நாள் வந்து ரெடி பண்ணுறதுக்கே அவகாசம் வேணும்னா 20 நாள் கழித்து தான் அந்த குழுவே வந்து படத்தை பார்ப்பாங்க. அது எப்போன்னு சொல்ல முடியாது. பார்த்து தான் அந்த சர்டிஃபிகேட்டை வந்து வழங்குவோம் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட நீதிபதி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த வழக்கினுடைய தீர்ப்பு விரைவில் சொல்லப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மறு தேதி இல்லாமல் அந்த வழக்கை வந்து ஒத்தி வச்சிட்டார். இதுதான் இப்போ நேத்திக்கு வந்து நீதிமன்றத்தில் நடந்தது. மறு தேதி இல்லாமல் அந்த வழக்கை ஒத்தி வச்சிருக்காங்கன்னும் போது அந்த வழக்கு எப்போ வரும்னு தெரியாது. அதாவது நாளைக்கு வரலாம், இன்னும் 2 நாளில் வரலாம், 10 நாளாக இருக்கலாம், 1 மாதமாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அது வந்து கோர்ட் எப்போ வந்து அந்த வழக்கு தீர்ப்பு சொல்கிறாங்களோ அப்போ தான். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்படி